ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஒயர் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸை வந்து கோல்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக நம்ம ஆர்ஆரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்பப்போ யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குந்தன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு குந்தனும் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கோல்டில் கூட டூப்ளிகேட் அதிகமாகிட்டு வருது. அதே மாதிரி ஃபினோலெக்ஸில் மட்டும்தான் டூப்ளிகேட் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லையுமே வந்து டூப்ளிகேட் இருக்குது. இந்த டூப்ளிகேட் ஒயரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து 3 பிராண்டோட ஒயர் நம்ம கையில் இருக்குது. இந்த 3 ஒயர்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்களே உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க மஞ்சள் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா குந்தன் ஒயர், கருப்பு பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ், அந்த நீல கலர் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர் ஒயர், கருப்பு பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ். அந்த ஒயர் பாருங்க ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த நீலம் வந்து கருப்பை கம்பேர் பண்ணச்சுல கொஞ்சம் காப்பரோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா குந்தன் ஒயரோட காப்பர் வந்து ரொம்பவே வந்து திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த காப்பரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபினோலெக்ஸ்லையும் ஆர்ஆர்லையும் வந்து ப்ராஜெக்ட் காயில்னு சொல்லிட்டு ஒயர் வருது. அது பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான். அதே மாதிரி தான் இருக்குது இந்த குந்தன் ஒயர். இதில் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஃபினோலெக்ஸ் தான் சொல்லுவேன். ஆனால் வந்து அதில் டூப்ளிகேட் வரனால கொஞ்சம் பார்த்து வாங்கினா சூப்பராக இருக்கும் ஒயர். இந்த 3 கம்பெனியில் உங்களுக்கு எந்த ஒயர் பெஸ்ட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இந்த ஒயரை தவிர வேறு ஏதாவது கம்பெனி நல்ல கம்பெனி இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் அடுத்த வாட்டிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேங்க.